இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நூல் யூஸ் பண்ணாமல் லோடிங் ஸ்டிச் எப்படி கொடுக்குறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்காக பென்சில் வச்சு குட்டி லைன் வரைஞ்சிருக்கேன். பக்கத்தில் இதே மாதிரி கொஞ்சம் ப்ராடாக திக்காக வர மாதிரி லைன் வரையணும். லைன் வரைஞ்சதுக்கப்புறமா மேலே இப்போ பார்த்தீங்கன்னா நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து ஒரு பீட்ஸை இதே மாதிரி மேலேருந்து உள்பக்கமாக இழுத்து விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீட்ஸ் எடுத்துக்கிறேன். 3 பீட்ஸையும் இதே மாதிரி நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபஸ்ட்டு பீட்ஸுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி மேலேருந்து குத்தி வெளிப்பக்கமாக எடுத்து விடணும். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே ஆப்போசிட் சைடு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே அந்த லைனில் இந்த மாதிரி நூலை உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து 3 பீட்ஸ் குத்தி நெக்ஸ்ட்டு அந்த பீட்ஸுக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் லேயரில் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி 1 by 1 நம்ம இந்த லேயராக இது மாதிரி ஸ்லாண்டிங்கில் கொடுக்கணும். சரிவாக நம்ம கோர்த்துட்டே வரணும். அந்த லைன் ப்ராடாக கொடுக்குற லைன் என்னென்னா, இப்போ ஒரு ப்ளவுஸில் நம்ம ப்ராடாக லைன் வரைஞ்சோன்னா அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கணுங்கிறத நம்ம கரெக்டாக இது பண்ண முடியும். இப்போ நம்ம லைன் கொடுக்காத பட்சத்தில் அது என்ன ஆகும்னா, நம்ம வேறு மாற்றி மாற்றி நீடில் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த இது மிஸ்டேக் வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் லைனில் முடிக்கிற மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். இந்த மாதிரி 1 by 1 நீடில் உள்ளே குத்தி எடுத்துகிட்டே வரணும். இதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக லோடிங் ஸ்டிச்சுனாலே லோடிங் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஒரு த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த த்ரெட்டு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலை. இப்போ நிறைய பேர் கிடைக்காம இருக்கலாம், வாங்க முடியாமல் இருக்கலாம். சடனாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் கொடுக்கணுங்கிறப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். ஒரு லோடிங் ஸ்டிச் வந்து த்ரெட் இல்லாமலே நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 ஸ்டிச்சு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா, இந்த டேனிங் வருது இல்லையா, அந்த கர்வு வரல, அந்த கர்வில் இந்த மாதிரி 1 by 1 கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு லாக் மாதிரி போடுறோம். நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து இது மாதிரி நீடிலுக்கு உள்ளாடி இந்த மாதிரி கொடுத்து நீடில் உள்ளேருந்து இந்த மாதிரி குத்தி வெளியே பின்பக்கமாக நூலை இழுத்து விடணும். ஸோ இந்த கர்வில் வந்து நமக்கு அந்த நூல் வந்து லாக் ஆகும். எதுக்கு லாக் போடுறோன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் குத்தும் போது அந்த பீட்ஸ் வந்து மேலே தூங்கி நின்ற மாதிரி எலும்பி நின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் மேலே எப்படி நம்ம ஸ்டிச்சு கொடுத்துருக்கோமோ அதே ஸ்டிச் வந்து நமக்கு ப்ராப்பராக கரெக்டாக வர்றதுக்காக தான் நம்ம அந்த இடத்துல ஒரு லாக் போடுறோம். ஸோ இது அழகான ஒரு ட்ரிக்ஸு. இந்த மாதிரி கண்டினியூஸாக திரும்ப நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி 1 by 1 இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேம் இது தான் நம்ம இங்கே வந்து எப்படி அந்த பக்கம் நம்ம லாக்கு கொடுத்தோமோ அதே மாதிரி இதே கர்வில் ஆப்போசிட் சைடு கர்வு வரும்போது இதே மாதிரி லாக்கு கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து நீடில் வெளிப்பக்கமாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி நீடிலுக்கு உள்ளாடி 3 பீட்ஸை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நம்ம அப்பர் சைடு பீட்ஸுக்கு பக்கம் இந்த மாதிரி குத்தி பின்பக்கமாக இழுத்து விடணும். பின்பக்கமாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா அதே பக்கத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், நீடில் இப்போ ஃபுல்லாக இழுத்து விட்டதுக்கு அப்புறமா அதே பக்கத்தில் இருந்து நம்ம நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுக்கணும். சேம் சைட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். இந்த மாதிரி வெளியே பக்கமாக எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நீடில் என்ன பண்ணுறோன்னா, இந்த பீட்ஸுக்கு உள்ளாடி நம்ம இதே மாதிரி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டு நீடில் வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக எந்த இடத்துல நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணணுமோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல நம்ம நீடில் உள்ளே போட்டு வெளிப்பக்கமாக எடுக்கணும். ஸோ இதுதான். ஸோ அந்த கர்வு வரக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் குட்டியாக ஒரு லாக் போட்டிங்கன்னா நம்ம கண்டினியூஸாக போடுற மாதிரி பார்க்குறதுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அந்த கர்வு நம்ம ஷேப் கொண்டு வர்றது நம்ம அந்த ஸ்டிச்சிங்கும் பார்க்கணும், கரெக்டாக அந்த கர்வு வந்திருக்கா இல்லையாங்கிறத பார்த்து 1 by 1 அதுக்கேற்ற மாதிரி நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக போட்டு 1 by 1 நம்ம எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அழகான இதே மாதிரி உங்களுக்கு குட்டியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட நெக்ஸ்ட்டு வீடியோஸ் இதே மாதிரி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இது பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஒரு சூப்பரான ஒரு யூ ஷேப்பில் நம்ம வந்து அதுவும் த்ரெட்டு யூஸ் பண்ணாமல் எப்படி நம்ம லோடிங் ஸ்டிச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக நம்ம போட்டிருக்கோம். இதே லோடிங் ஸ்டிச்சை நம்ம ப்ளவுஸ் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஹேண்ட்லேயே நம்ம போடலாம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூகார் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நீடில் உள்ளேருந்து வெளிப்பக்கமாக எடுத்து இது மாதிரி ஃபைனலாக என்ன பண்ணுறேன், ஒரே ஒரு பீட்ஸோடு ஃபினிஷ் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு பீட்ஸ் போட்டோம் இல்லையா, அதேமாதிரி இங்கே ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு பீட்ஸ் போட்டு இது மாதிரி ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அழகான யூ ஷேப்பில் லோடிங் ஸ்டிச்சு வந்து ஈஸியாக இருக்கு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணால் போட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.